இதே மாதிரியான இன்னொரு விஷயம் அதையும் மகாஸ்வாமி சொல்கிறார். இதுக்கு இருக்கிற அளவுக்கு பாட்டு அதுக்கு கிடையாது. இன்ஃபேக்ட் பெரிய புராணத்தில் அதை பற்றின ஒரு சின்ன வரி தான் வருகிறது. ஆனால் அதை மகாஸ்வாமி நல்ல எலாபரேட்டாக அது எப்படி நடந்திருக்க வேண்டும், அதுக்கு அவ்வளவா இந்த அகச்சான்றுன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி அகச்சான்று ஒரு பாட்டு சான்று கிடையாது. சோமாசிமார நாயனார்னு ஒருத்தர், 63 அவரும் ஒருத்தர். அது சொல்கிறச்சே மகாஸ்வாமியோட அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதை நினச்சி பார்க்கணும். ஆழ்வார் கதையை பார்த்தா மாதிரி நாயன்மார்களில் ஒருத்தர் கதையை கேட்க வேண்டாமா? 2 நாயன்மார்கள் சம்பந்தப்பட்ட கதை அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு சோமாசிமார நாயனார் கதை அப்படிங்கிறார். இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவருக்கே உரித்தான சென்ஸ் ஆஃப் ஹியூமரில் சொல்கிறார், சோமாசி என்றால் என்னமோ ஏதோ என்று சிரிக்க வேண்டாம். ஏன்னா எல்லாருக்கும் சோமாசின்னு ஒன்று இந்த தின்பண்டத்தில் சோமாசின்னு சொல்லுவார்களே அது நினைவுக்கு வந்துடும். சோமாசி என்றால் என்னமோ ஏதோ என்று சிரிக்க வேண்டாம். சோமயாகம் பண்ணினவர் இந்த சோமாசி நாயனாருங்கிறவர். சோமயாகம் நாள்தோறும் செய்யக்கூடிய யாகங்களில் ஒன்று சோமயாகம். அந்த சோமயாகம் பண்ணினவர். சோமயாகம் பண்ணினவரை சோமயாஜிம்பார்கள். சில பேருக்கு பேர் இருக்கும் சோமயாஜி அப்படின்னு. அந்த சோமயாஜிங்கிற பெயர் கன்னட தேசத்தில் தான் சோமயாஜின்னு வரும். அது தமிழில் வரும்போது சோமாசின்னு மாறிடும். தமிழ்நாட்டில் சோமயாகம் பண்ணினவர் தான் சோமாசிமாரர். 63 2 பேருக்கு மாறர்னு பேர். ஒருத்தர் சோமாசிமாரர், இன்னொருத்தர் இளையான்குடி மாறர். சோமாசிமாரர் சோமயாகம் பண்ணினார். அவருக்கு மனசுக்குள்ளே என்ன ஆசைனா, தன்னோட யாகத்தில் அவிர்வாகத்தை வாங்கிக்கிறதுக்கு சிவபெருமானே வரணும் அப்படிங்கிற ஆசை. அம்பர் மாகாளம்னு 2 ஊர்கள் காவிரி கரையில் உண்டு, பேரளத்துக்கு பக்கத்தில். இந்த பகுதியை சேர்ந்தவர், அம்பருங்கிற ஊரை சேர்ந்தவர் தான் இந்த சோமாசிமாரர். அவருக்கு ரொம்ப ஆசை. சாதாரணமாக யாகத்தில் அவிர்வாகத்தை வாங்கிக்கிறது அக்னி தேவன் தான். ஹவிஸை வாங்கி அக்னி தான் மேலே எடுத்துன்னு போகிறான் தேவர்களுக்குன்னு கணக்கு. அவருக்கு என்ன ஒரு ஆசைனா, நேரடியாக சிவனே வந்து வாங்கிக்க மாட்டாரா? அவர் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். எப்படி சிவனை வரவழைக்கிறது? சாதாரணமாக ஒன்று உண்டு, ஆண்டவனை வரவழைக்க வேண்டும்னா அடியார்களை பற்றி கொண்டால் அந்த அடியார்கள் வழியாக ஆண்டவனை பிடிக்கலாம். இனவே அ கைண்ட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். இப்போ கூட நாமெல்லாம் நினைக்கிறோம் இல்லையா, யாராவது ஒரு பெரிய மனுஷரை பிடிக்கணும்னா அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒருத்தரை பிடிச்சிட்டா இவர் வழியாக அவரை பிடிச்சிடலான்னு. இது பகவான்கிட்டேருந்து ஆரம்பிக்கிற விஷயந்தான். ஆண்டவனை பிடிக்க வேண்டும் என்றால் அடியாரை பிடிக்க வேண்டும். சோமாசிமாரர் உட்கார்ந்து சிந்தித்து பார்த்தார். சிவபெருமானுக்கு ரொம்ப க்ளோஸ் யார்? சிவபெருமானுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் பூலோகத்தில், தம்பிரான் தோழர்னே பேர் அவருக்கு. அவர் சொன்னால் சிவபெருமான் கேட்பார். அதனால் அவரை போய் கொஞ்சம் நமக்கு வேண்டியவராக மாற்றிவிடலாம். அப்படி க்ளோஸாக இருந்தவர் யாருன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னால் சிவபெருமான் கேட்பார். 2 பேரும் அப்பப்போ பேசுவார்கள். இவருக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். இப்போ வைசி வர்சாவானா இல்லை, சிவபெருமானுக்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்னவெல்லாம் பண்ணுவாராங்கிறத விட சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக சிவபெருமான் என்ன வேணாலும் பண்ணுவார். இந்த செய்தி ஊரெல்லாம் தெரியும். சோமாசிமாரர் பார்த்தார், சரி நாம் பேசாமல் நேர போய் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எப்படியாவது நமக்கு வேண்டியவராக மாற்றிக்கொள்ளலாம். நேர அவர்கிட்ட போய் எனக்கு உம்மக்கிட்ட ஒரு காரியமாகணும், அதுக்காக உம்மை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அவர் ஒத்துப்பாரா? அதனால் என்ன பண்ணுறது, அவருக்கு ஏதாவது உதவி செய்வதாக இருக்க வேண்டும். என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வீட்டில்
அடியார்களுக்கு நாள்தோறும் அன்னம் பாலிப்பார்கள். அப்படி அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கும் போது அதுக்கு நிறைய பொருட்கள் வேணும் இல்லையா? அரிசி வேணும், பலவிதமான தானியங்கள் வேண்டும், பருப்புகள் வேண்டும், காய்கறிகள் வேண்டும். அப்போ இதெல்லாம் சேகரித்து தானே பண்ணணும். இவர் என்ன பண்ணார், ஆற்றுக்கு அந்த கரையிலேருந்து இவர் வரணும், திருவாரூருக்கு வரணும், அந்த பக்கத்துலேருந்து வரணும். தினம் என்ன பண்ணுவார்னா கீரையை கொஞ்சம் எடுத்துப்பார். என்ன கீரை? தூதுவளை கீரை. அந்த தூதுவளை கீரையை எடுத்துட்டு நேர சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வீட்டுக்கு வருவார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளெல்லாம் நேரம் மீட் பண்ண மாட்டார். சமைக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பார்கள். அவர்கள்கிட்ட கொண்டு போய் இந்த கீரையை கொடுத்து நிறைய கீரை கொண்டு வருவார். அப்போ அவர்கள் அந்த கீரையை சமைச்சு எல்லாருக்கும் அன்னம் பாலிக்கும் போது அதை பரிமாறுவார்கள். இப்படியே கொஞ்ச நாள் நடந்தது. அவர்களும் ஏன் கொண்டு வந்து கொடுக்கிறீர்கள்னு கேட்கல. ஏன்னா அடியார்களுக்கு கொடுக்கறதுக்கு, அடியார்களுக்கு பரிமாறுவதற்கு அங்கங்கே வந்து கொடுக்கறது என்னோடது கொஞ்சம் சேர்ந்துக்கிட்டுமே அதுலன்னு நினைக்கக்கூடியவர்கள் உண்டு. அந்த மாதிரி இவரும் கொண்டு வந்து கொடுத்தார், அவர்களும் பண்ணினார்கள். ஒரு நாள் என்னாச்சு, நல்ல மழை, ஆற்றுல பெரிய வெள்ளம். அவரால் கிராஸ் பண்ணி வர முடியல. அவ்வளோ பெரிய வெள்ளம், அவரால் வர முடியல. அவர் அன்னைக்கு கீரை கொண்டு வரல, 2-3 நாள் கீரை கொண்டு வரல. இவர்கள் கீரை சமைக்கலை. இந்த சமைக்கக்கூடியவர்களை விட சாப்பிடக்கூடியவர்களுக்குத்தான் ஒவ்வொரு பொருளை பற்றின மெமரியும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். 2-3 நாளாக தூதுவளை கீரையே இல்லையா? சாப்பிட்டவர்கள் மெல்ல போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட சொன்னார்கள், இது என்னது இது? ஏன் அந்த கீரையை நிறுத்திட்டீர்கள்? மெனுவில் ஏன் அது இல்லை? அதை ஏன் நிறுத்திட்டீர்கள் அப்படின்னு போய் கேட்டார்கள். அவருக்கு மெனுவில் என்ன இருந்ததுன்னே தெரியாது. அவர்கிட்ட போய் சொன்னோன்னா அவர் தன்னுடைய மனைவி பறவை நாச்சியாரை கூப்பிட்டார். ஆமாம், என்னத்தினால கீரையை நிறுத்திட்டே? ஏதோ நிறுத்திட்டியாமே, நான் கூட எனக்கு கூட நினைவு இருக்குது, சாப்பிட்றச்சே பார்த்தேன் கீரை இருந்தது, சரி ஏதோன்னு விட்டுட்டேன். வந்து கேட்டார்களே என்ன விஷயம்? அடியார்களுக்கு அவ்வளவு பிடித்தமான ஒன்றை ஏன் நிறுத்தினேன்னர். அந்த அம்மா சொன்னார்கள், எனக்கும் தெரியாது, யாரோ கொண்டு வந்து கொடுத்ததா சொன்னார்கள், அதுக்கு மேலே நான் ரொம்ப ட்ராக்லாம் பண்ணலை, என்னன்னு கேட்போன்னு போய் சமையக்கட்டில் கேட்டால் சமைக்கிறவர் சொன்னார், இல்லை 2-3 நாளாக அவர் வரல, நாங்கள் என்ன பண்ணுறது? யாரோ கொண்டு வந்து கொடுத்தார்களா? ஏதாவது சொல்லி கொடுத்தாரா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஏதோ 1 நாள் 2 நாள் அப்படி கொஞ்சம் நீங்கள் இருக்கிறீர்களான்னு எட்டி எட்டி பார்த்தார். உங்களை பார்க்கணுன்னு ஆசை போல இருக்குது, அது மாத்திரம் நாங்கள் புரிஞ்சிடணும், அதுக்கு மேலே நாங்கள் கேட்கலன்னார்கள். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார், அவர் என்னைக்கு வராரோ அன்றைக்கி என்னை வந்து பார்க்க சொல்லு. நம்ம வீட்டில் அன்னம் பாலிக்கிறதுக்கு அவர் தினம் கீரை கொண்டு வந்து கொடுத்துருக்காருன்னு சொன்னால் எதுக்காக என்னை பார்க்கணுன்னு வேற எட்டி எட்டி பார்த்தாருன்னு சொல்லுகிறீர்கள்? அப்போ என்னமோ விஷயம் இருக்கணும். அவருக்கு ஏதோ தோணித்து இன்ட்யூஷனில். அவர் வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறோம்னார்கள். ஒரு 2-3 நாளில் ஆற்றுல வெள்ளம் குறைஞ்சிது. அவர் தூதுவளையை தூக்கின்னு மறுபடியும் வந்துட்டார். தூதுவளையை கையில் வாங்கினார்களோ இல்லையோ, அவர் அப்படியே கெட்டியாக பிடிச்சார்கள். எங்கள் எஜமானரை பார்த்து விட்டு போங்கள். அவர் இந்த சந்தர்ப்பத்துக்கு தானே காத்துன்னு இருந்தார். அவருக்கு பரம சந்தோஷம். நேராக வந்தார், நமஸ்காரம் பண்ணார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்டார், நீர் என்னமோ நாள்தோறும் கீரை கொண்டு வருவதாக கேள்விப்பட்டேன், என்ன விஷயம்? இந்த மாதிரி என்னைக்காவது நீங்கள் என்ன கூப்பிட்டு கேட்க மாட்டீர்களா? அந்த கீரை விஷயம் உங்கள் நாலெட்ஜுக்கு வராதாங்கிறதுக்காகத்தான் நான் தினம் கொண்டு வந்தேன்னார். அப்படியா? உங்களை சந்திக்க வேண்டும், உங்களிடத்தில் எனக்கு ஒரு காரியமாக வேண்டும், அதற்கு இந்த கீரை தூதுவளை கீரை தூதாக இருக்காதான்னு நினச்சித்தான் கொண்டு வந்தேன். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்டார், என்ன விஷயம்? ஒன்றுமில்லை, சிவபெருமான்கிட்ட எனக்கு ஒரு காரியமாகணும், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சிபாரிசு பண்ணால் நல்லாயிருக்கும். சிவபெருமான்கிட்ட நான் என்ன சொல்ல முடியும்? இன்னும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை, நான் சோமயாகம் பண்ணுறேன், அதில் அவிர்வாகத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவரே வந்தால் நன்றாக இருக்கும், அதை தாங்கள் தான் அவரிடத்தில் சொல்லி எனக்காக செய்து வைக்க வேண்டும்னர். சுந்தரர் சொன்னார், அதெல்லாம் தெரியாது, நான் வேணா ஐ வில் டேக் திஸ் இன்ஃபர்மேஷன், ஃபார்வர்ட் இட்,
ரெக்கமெண்ட் பண்ணிலாம் ஃபார்வேர்ட் பண்ண மாட்டேன், வேணால் ஃபார்வேர்டுன்னு சொல்லி அங்கே அனுப்புகிறேன் இந்த ரிக்வெஸ்ட்டை. அவர்கிட்ட சொல்கிறேன், அவர் என்ன சொல்கிறாரோ என்ன செய்கிறாரோ எனக்கு தெரியாது அப்படின்னார். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னுட்டு நாளைக்கும் கீரை கொண்டு வரேன் கண்டிப்பாக, ஏன்னா அவருக்கு இன்னும் காரியம் ஆகணுமே, காரியம் முடிகிற வரைக்கும் நான் கீரை கொண்டு வரேன்ட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் தினம் கீரை கொண்டு வந்தார். இவர் சொல்லி வச்சார். ஒரு 4-5 நாள் ஆன உடனே சிவபெருமான்கிட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அவரை வர சொல்லுங்கள். அவர் வந்தார். என்ன வரேன்னு சொன்னாரா? வரேன்னு சொன்னார், ஆனால் என்னைக்குன்னு சொல்லலை. வரேன்னு சொல்லியிருக்கார், அதுக்கு மேலே சொல்லலை. நான் நீங்கள் கேட்டதை அவரிடத்தில் சொன்னேன். அவர் வருகிறேன் என்று ஏற்றுக்கொண்டார், ஆனால் என்றைக்கு என்று சொல்லவில்லை. இவ்வளவுதான் என்னால் முடிஞ்சுது, இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னார். இதுவே ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னுட்டு புறப்பட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரை கொஞ்சம் கூப்பிட்டு சொன்னார், இந்த கீரையை மாத்திரம் மறந்துடாதீர்கள், உங்களுக்கு காரியம் நடந்தாலும் நடக்காட்டாலும் தினம் அந்த கீரையை கொண்டு வாருங்கள், எல்லாரும் கேட்கிறார்கள். சோமாசிமாரர் அந்த நம்பிக்கையோடு போனார். ஊர்க்காரர்களெல்லாம் சிரிச்சார்கள். பகவானே நேர வந்து அவிர்வாகத்தை வாங்கிக்கிறதாவது அந்த மாதிரிலாம் உண்டா என்ன? காலம் காலமாக வேத காலத்திலேருந்து அக்னி தான் எடுத்துன்னு போகணும் ஹவிஸ. யாருக்காக அந்த யாகம் இருந்தாலும் டெடிகேட்டட் டு ஹூம் சோ எவர், அக்னி தான் எடுத்துன்னு போவானே தவிர அந்த தேவன் நேரடியாக வந்து வாங்குவதாக எங்கேயுமே கிடையாது. யாரோ சொன்னார்களாம், இவரும் கேட்குறார், என்னோ சிவபெருமான் வருவாராம், அதெல்லாம் எங்கேருந்து வரப்போகிறார்னு எல்லாரும் சிரித்தார்கள். அவருக்கு மாத்திரம் நம்பிக்கை போகலை. தினம்தோறும் அவருடைய யாகம் நடக்கும். இன்றைக்கு வருவார், இன்றைக்கு வருவார், இன்றைக்கு வருவார். நம்பிக்கை கொஞ்சம் கூட போகலை. கண்டிப்பாக வருவார் அப்படின்னு தன்னுடைய யாகத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் பூர்ணாகுதி நேரம், பூர்ணாகுதிக்கு எல்லாரும் ஆயத்தமாகிறார்கள். அப்படி பூர்ணாகுதிக்கு ஆயத்தம் ஆற சமயத்தில் திடீர்னு பார்த்தா 2-3 நாய்கள் ஓடி வந்தன. யாகத்தில் நாய்கள் வந்தால் அவ்வளவாக விரும்ப மாட்டார்கள். அதுவும் பூர்ணாகுதியில் அவிர்வாகம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நாய் வந்து அதை தொடுவதான்னு கொஞ்சம் அச்சான்யப்பட்டார்கள். ஏற்கனவே இவரை கிண்டல் பண்ணி கொண்டிருந்தவர்கள் இருக்கிறார்களா இல்லையா, அது எப்படி சுவாமி வருவார் அப்படின்னு அவர்களுக்கு இதுதான் சான்ஸ். பத்தியா, இவருடைய யாகத்தில் ஏதோ குறை இருக்குது, அதனால தான் நாய்கள் வந்து விட்டன. இல்லைன்னா யாகசாலைக்குள்ளே நாய் வந்திருக்காது. யாகசாலைக்குள்ளே நாய் வந்து விட்டதுன்னு சொன்னால் இவருடைய யாகத்தில் ஏதோ குறை இருக்கிறதுன்னு அவர்கள்லாம் அப்படியே விட்டுட்டு எழுந்து போயிட்டார்கள். அப்படியே பூர்ணாகுதி நேரத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு எழுந்து போனார்கள். அவர் மாத்திரம் எழுந்திருக்கல. என்ன பண்ணணுமோ, அவிர்வாகத்தை எப்படி கொடுக்க வேண்டுமோ அவர் மாத்திரம் தான் உட்கார்ந்துட்டு இருந்த யாக குண்டத்தில் அதை அப்படியே செய்து கொண்டிருந்தார். இந்த பக்கம் நாய்கள் ஓடி வந்தன, இந்த பக்கமும் இன்னும் சில நாய்கள் ஓடி வந்தன. அப்படி கொஞ்சம் கண்ணை நிமிந்து பார்த்தார், தலையை நிமித்தி பார்த்தார். அங்கே ஒரு புலையனும் புலைச்சியும் நடந்து வந்தார்கள். அவர்களுடைய நாய்கள், அந்த நாய்கள் ஓடி வந்தன. அந்த 2 பேரும் அப்படி நடந்து வந்தார்கள். இங்கே உட்காந்து யாகம் பண்ணிட்டு இருந்த சோமாசிமாரர் அப்படி கையை கூப்பினார். சிவபெருமானே, வருவேன்னு சொன்னீர்களே, வந்து விட்டீர்களா? வருவேன்னு என்கிட்ட சொன்னீர்களே, சுந்தரர் மூலமாக சொன்னீர்களே, வந்து விட்டீர்களா அப்படின்னு பார்வதியும் பரமேஸ்வரனுமாக பார்த்தார். சாக்ஷாத் பார்வதியும் பரமேஸ்வரனும் வந்து அவருடைய அவிர்வாகத்தை நேரடியாக ஏற்றுக்கொண்டார்கள். சோமாசிமாரர் 63 ஒருவராக நாயன்மார்ங்கிற உயர்வை பெற்றார். இப்போ இது எப்படி சாத்தியமாச்சு? எத்தனையோ பேர் யாகம் பண்ணினாலும் அந்த யாகத்துக்கெல்லாம் நேரடியாக வராத சிவபெருமான் சோமாசிமாரருடைய யாகத்துக்கு நேரடியாக வந்தார்னு சொன்னால் அது எப்படி சாத்தியமாச்சு? அவருடைய பக்திங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அடியார் மீது அவர் வைத்த அன்பு. அடியார் மேலே வைக்கக்கூடிய அன்பு குரு மேலே வைக்கக்கூடிய அன்புக்கும் மரியாதைக்கும் சமானம்.
சுந்தரர் தான் குரு. சோமாசிமாரர் சிஷ்யர்னா அவருக்கு குரு யாரு? சுந்தரர். குரு நினைச்சா பகவானையே சிஷ்யர்கிட்ட அழைத்து கொண்டு வந்து விடலாம். பகவானையே நேரடியாக அழைத்து கொண்டு வர முடியும். யாருக்கு அந்த வல்லமை உண்டு? குருவுக்கு உண்டு. அதனால தான் ஒரு குரு கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த கேள்விக்கும் பதில் சொல்றார் மகாஸ்வாமி. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறையில் அந்த காலத்து குருகுல வாசம்ங்கிறதெல்லாம் சாத்தியமா? அந்த காலத்து குருகுல வாசம் சாத்தியம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆச்சாரியர், ஒரு குரு என்பவர் சாத்தியமா இல்லையா? அந்த குருவை மானசீகமாக நம்முடைய குருன்னு சொல்லி வணங்கி வழிபட்டால் அந்த குரு பகவானுடைய அருளை பெற்று கொடுப்பார். அதனால் கவலைப்பட வேண்டாம். யாரும் ஒரு குரு இல்லையே, அந்த காலத்து குருகுலம் மாதிரி ஒன்று இல்லையேன்னு கவலைப்பட வேண்டாம். எங்க குரு இருக்காரோ அந்த குருவை மானசீகமாக வரித்து அவரையே தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டால் அந்த குரு இதையெல்லாம் சாத்தியப்படுத்துவார். இந்த குரு சிஷ்ய உறவுக்கு கூட எது பிரதானம் அப்படின்னு பார்த்தா, அனுபவபூர்வமாக இருக்கக்கூடிய அந்த அறிவு. நாட் வெறுமன புக்கிஷ் நாலேஜ். சொல்லும்போதே அந்த புக்கிஷ் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த புக்கிஷ் இல்லாமல் அனுபவபூர்வமாக ஆண்டவனுடைய அந்த அருளை பெற்றுத்தருகிற ஒரு தன்மையும் கூடவே இந்த உறவுக்கு கூட ஆதாரமாக இருப்பது நேற்றைக்கு பார்த்தோமே அந்த பரோபகாரமும். இது ரெண்டும் தான் பகவானிடத்தில் நம்மை நெருக்கமாக கொண்டு போய் வைக்கும். இந்த பரோபகாரத்துக்கு பாகவதத்தில் வரக்கூடிய ஒரு கதையை அடையாளம் காட்டுகிறார். பாகவதத்தில் நிறைய கதைகள் உண்டு. அப்படி வரக்கூடிய கதைகளில் ஒரு கதை அவ்வளவா மெயின் ஸ்டோரியில் எந்த கனெக்ஷனும் கிடையாது. நேரடியாக மெயின் ஸ்டோரி பாகவதத்தில் தசமஸ்கந்தம் கிருஷ்ணனுடைய பிள்ளை பருவத்து விளையாட்டுகளை எல்லாம் சொல்லும். அந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்டோரியாக இல்லை. ஆனால் பாகவதத்தில் மற்ற பகுதிகளில் தனித்தனியாக சில கதைகள் இருக்கும். அந்த மாதிரி கதைகளில் ஒன்றுதான் ஒரு அரசனை பற்றிய கதை. அந்த அரசன் இதே மாதிரி தான், எப்படி இவர் சோமயாகம் பண்ணினார்னு பார்க்குறோமோ அந்த அரசன் நிறைய யாகங்களை செய்தவன். நாடு நன்றாக இருக்க வேண்டும், சுபிட்சமாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக நிறைய யாகங்களை செய்தான். இந்த யாகங்கள்லேயே 2 விதம் உண்டு. இஷ்டி யாகம்னு ஒன்று சொல்லுவார்கள், பூர்த்த யாகம்னு ஒன்று சொல்லுவார்கள். இந்த பூர்த்த யாகம்ங்கிறத சில சமயத்தில் பூர்த்தி யாகம்பார்கள். பூர்த்தின்னு சொன்ன உடனே நிறைவுங்கிற ஒரு அர்த்தம் வந்துடும். பூர்த்த யாகம், இஷ்டி யாகம். இஷ்டின்னு சொன்னால் அவரவர்களுக்கு என்ன இஷ்டமோ, எனக்கு என்ன விருப்பமோ, டு கெட் வாட் ஐ வாண்ட், டு கெட் சம்திங் தட் ஐ விஷ் ஃபார், டு கெட் மை விஷ் ஃபுல்ஃபில்ட், அதுதான் இஷ்டி யாகம். இப்போ குழந்தை வேண்டும், அந்த குழந்தைக்காக செய்யக்கூடிய யாகம் புத்திர காமேஷ்டி யாகம். அந்த பேரே தெரியும், காம இஷ்டி யாகம். புத்திரனை பெற வேண்டும் என்கிற ஆசை, அதனை பூர்த்தி செய்வதற்காக யாகம். இந்த மாதிரி இது வேண்டும் அது வேண்டும்னு சொல்லி இதெல்லாம் எனக்கு வேண்டும் அப்படின்னு செய்யக்கூடிய யாகங்கள் உண்டு. சொல்லப்போனால் பூஜையிலேயே அப்படி உண்டு. பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜை, அர்ச்சனை, வழிபாடுன்னு சொல்கிறோமே, இதுலேயே 2 உண்டு. ஒன்று காமியார்த்த பூஜை, இன்னொன்று ஆத்மார்த்த பூஜை. அநேகமாக நாம் பண்ணுறதெல்லாம் காமியார்த்த பூஜை. தெர் இஸ் சம்திங், எனக்கு இதெல்லாம் வேணும், நான் உனக்கு இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு லிஸ்ட்டு போட்டு கொண்டு போய் கொடுத்து, இந்த லிஸ்ட்டுக்கு இதெல்லாம் நீ பண்ணு அப்படின்னு we have already given a list. அது காமியார்த்தம். ஆத்மார்த்தம்ங்கிறது எந்த காரணமும் இல்லாமல், எந்த கைமாறும் இல்லாமல் பகவானை வழிபடுவது, அவ்வளவுதான். வழிபடுவதிலேயே ஒரு மகிழ்ச்சின்னு சொன்னார்களே, அந்த மாதிரி இருக்கிறது. யாகத்திலையும் அதே மாதிரி இஷ்டி யாகம், இன்னொன்று பூர்த்த யாகம். இந்த பூர்த்த யாகம்ங்கிறது தான்
கிட்டத்தட்ட இன்னைக்கு சோஷியல் சர்வீஸ் ஆர் கம்யூனிட்டி சர்வீஸ்னு சொல்கிறோமே, அது நம்முடைய தர்மத்தில் ஹவு டு டூ சோஷியல் சர்வீஸ், அதுதான் அந்த பூர்த்த யாகம். பூர்த்த யாகம்ங்கிறது வேறு யாருக்கெல்லாம் அல்லது சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம், உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கெல்லாம் பயன் தருவது மாதிரி செய்யப்படக்கூடிய யாகம். இந்த யாகத்தினால கிடைக்கிற பலன் யாகத்தை பண்ணுறவருக்கு இல்லை, அவருக்கு அதனால் எந்த பலனும் கிடைக்காது. இதை பண்ணுறதுனால உலகம் நன்றாக இருக்கும், லோக சம்ரக்ஷணம் அதற்காக செய்வது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூங்கிற எண்ணத்தில் செய்வது. மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும், அதுதான் பூர்த்த யாகம். இந்த ரந்தி தேவன் அப்படிங்கிற அரசன், ரந்தி தேவன்கிற அரசன் பூர்த்த யாகம் செய்து கொண்டே வந்தான். நாடு நன்றாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் நன்மைகள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு யாகம் பண்ணினான். யாகம் பண்ணும்போது யாகத்தில் தான தர்மம் செய்ய வேண்டும்ங்கிறது விதி. அப்போ தன்கிட்ட இருக்கிற ஒன்னொன்னையும் எடுத்து கொடுத்தான். தனக்குன்னு எதையும் வச்சுக்காம அரண்மனையில் இருந்த பொக்கிஷத்தில் இருந்த செல்வங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தான். டு தட் எக்ஸ்டெண்ட் அவன் கொடுத்து முடித்த போது அவன் கையில் எதுவும் கிடையாது. அவன் கையில் எதுவும் கிடையாதுங்கிறது மாத்திரம் இல்லை, வந்து கேட்டவர்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துட்டே இருந்தான். நாஸ்தின்னு சொல்லவே மாட்டான், என்கிட்ட இல்லை அப்படின்னு கிடையாது. தேஹி 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 தான், எல்லாத்தையும் கொடுக்குறேன் 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 அப்படின்னு கொடுத்துட்டே இருந்ததில் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுத்துன்னா, ஒன்றுமே இல்லைங்கிறது மாத்திரம் இல்லை, பகவானுடைய சித்தம் பஞ்சம் வந்தது. மழை நின்று போச்சு, பஞ்சம் வந்தது. சாதாரணமாக யாகம் பண்ணினா மழை வரும்னு கணக்கு. இப்போ மழை இல்லாமல் பஞ்சம் வந்தது. கையில் பொருள் இருந்தாலாவது வேற எங்கேயாவது போய் உணவெல்லாம் வாங்கிட்டு வரலாம், திருவிழிமலையில் போய் வாங்கி கொண்டு வந்தார்களே அந்த மாதிரி போய் வாங்கலாம்னா அதுக்கும் வழி இல்லை. முழுக்க பஞ்சம். அந்த பஞ்சம் அஃபெக்டட் த ராயல் ஃபேமிலி மோர். ஏன்னா மற்றவர்கள்ட்டையாவது ஏதோ கொஞ்சம் இருந்தது, இந்த அரச குடும்பத்தில் எல்லாத்தையும் கொடுத்து தீர்த்துட்டதுனால இவர்கள்ட்ட இப்போ ஒன்றுமே கிடையாது, கையில் எதுவுமே கிடையாது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு எதுவும் இல்லை. ஆனாலும் போய் யார்கிடத்திலும் கேட்கக்கூடாது, யாச்சகம் கேட்கக்கூடாதுங்கிறதுனால ஏதோ கொஞ்சம் இருக்கா, என்ன இருக்கோ அதை மாத்திரம் வைத்துக்கொண்டு உபவாசம் இருந்து, அதுவும் கூட எப்படி உபவாசம் இருந்தார்கள், கையில் ஒன்றுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு வழியே இல்லை, ஒரு மணி அரிசி கூட இல்லை. அந்த குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறார்கள். ரந்தி தேவன், அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய மனைவி. இப்போ என்ன பண்ணுறது, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது. அரச குடும்பம் ஒரு வழி கண்டுபிடிச்சார்களாம். என்ன வழி, ஒரு 48 நாளுக்கு சக்தி உபவாசம், நாங்கள் அதனால் சாப்பிட மாட்டோம். சக்தி உபவாசம், அதனால் சாப்பிட மாட்டோம்னு 48 நாளுக்கு ஒன்றுமே சாப்பிடலை. இதுக்கிடையில் ராஜா சாப்பிடலை, ராஜாவோட குடும்பம் சாப்பிடலை அப்படின்னு தெரிஞ்சு அவர்கள் சக்தி உபவாசம் முடிக்கிறச்சே அவர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், அப்படி ஒரு வழக்கம் உண்டு இல்லையா. உபவாசம் இருந்தவர்களுக்கு கொண்டு போய் கொடுப்பது அது ஒரு புண்ணியம்னு நினச்சி யாரோ 49வது நாள் கொஞ்சம் கஞ்சி கொண்டு வந்து கொடுத்தார்கள். கொஞ்சம் கஞ்சியை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த கஞ்சியை சரி இவர்கள் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்களே, அந்த கஞ்சியை குடிக்கலாம்னு நினைக்கிற சமயத்தில் யாரோ ஒருத்தர் வந்து பவதி பிக்ஷாந்தேகினர். சந்தோஷம் அந்த ராஜாவுக்கு. இந்த கஞ்சியை நாம் குடிச்சிருந்தோன்னா, இவர் லேட்டாக வந்திருந்தாருன்னா இவருக்கு கொடுத்துருக்க முடியாதே, இப்போ இவர் வந்திருக்காரே இவருக்கு கொடுத்துடலாம்னு சொல்லி தங்கக்கிட்ட இருந்ததில் கொஞ்சம் ஷேர் பண்ணி அவருக்கு கொடுத்தார்கள். அவரும் வாங்கிண்டார். இங்கேருந்து அந்த ரந்தி தேவன் அவரை பார்த்தார். அவர் பார்த்தா ஏதோ சாதாரணமாக தான் இருந்தார். ஆனால் இந்த அரசனுடைய கண்களுக்கு அவர் ஸ்ரீமன் நாராயணனாகவே காட்சி கொடுத்தார்.
ஆஹா இது நாராயண அர்ப்பணம்னு சொல்லி அவருக்கு கொடுத்துட்டார்கள். சரி, இந்த மனைவியும் பிள்ளைகளும் பார்த்தார்கள், எங்ககிட்ட இருக்கு கொஞ்சம், நீங்கள் உங்ககிட்ட இருந்ததை அங்கே கொடுத்துட்டீர்கள், எங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் கஞ்சி இருக்குது, நாமெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த கஞ்சியை எடுக்கிறச்சே இன்னொருத்தர் வந்து நின்னார். அவரும் பவதி பிக்ஷாந்தேகி, ஏதாவது இருந்தால் கொடுங்கள்னார். இப்போ இவர்கள்ட்ட இருந்ததெல்லாம் சேர்த்து அவர்கிட்ட கொடுத்துட்டார்கள். இப்போ 2 பேர் வந்தார். இந்த 2 பேரையும் பார்த்த உடனே ஸ்ரீமன் நாராயணனாகவே ரந்தி தேவனுக்கு காட்சி அளிக்க 2 பேரையும் நமஸ்காரம் பண்ணி 2 பேருக்கும் இருந்த கஞ்சியை கொடுத்துட்டு அப்பவும் மனசில் சந்தோஷப்பட்டாராம். 2 ஜீவன்களுக்கு கொடுக்கறதுக்கு பகவான் உதவி பண்ணினாரே. இந்த பிள்ளையும் மருமகளும் அவர்கள்ட்ட கொஞ்சம் வைத்து கொண்டிருந்தார்கள். கொடுத்து ஷேர் பண்ணது போக கொஞ்சம் இருந்தது. அந்த 2 பேரும் அம்மா கிட்ட கொடுத்து தாயும் அந்த இருவருமாக சேர்ந்து ஏதோ கொஞ்சம் ஒரு வாய்க்கு இருக்கே அப்படின்னு அவர்கள் குடிக்கிற நேரத்தில் ரந்தி தேவன் அப்பவும் கூட அந்த கஞ்சியை குடிக்கலை. அவர் ஏதோ பார்த்துட்டே இவர்கிட்டையும் கொஞ்சம் கொடுத்தார்கள். எங்ககிட்ட கொஞ்சம் இருக்குது, நீங்கள் ஒரு வாய் குடியுங்கள், ஒரு அரை வாயாவது குடியுங்கள்னு இவர்கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு அவர்கள் 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் குடித்தார்கள். இவர் குடிக்கலாம்னு நினைக்கிறச்சே இன்னொருத்தர் வந்தார், அவர்கிட்ட அதை கொடுத்துட்டார். இப்போ இவர்கிட்ட மிச்சம் இருக்கிறது வெறும் தண்ணீர். சரி, தாகம் எடுக்கிறது கொஞ்சம் தண்ணீர், அதுவும் நல்ல பஞ்சம்னு சொன்னால் எவ்வளவு வெப்பமாக இருந்திருக்கும். இந்த தண்ணீர் ஒரு வாய் குடிக்கலாம்னு நினைக்கிறச்சே யாரோ ஒரு குடியானவர் ரொம்ப ஏழையாக வந்தார். சாமி கொஞ்சம் தண்ணி கொடுங்க சாமினர். அந்த தண்ணியையும் அவர்கிட்ட கொடுத்துட்டார். அந்த தண்ணீரையும் அவரிடத்தில் கொடுத்து விட்டார்னு சொல்லிட்டு பாகவதம் அந்த கதையை நிறைவு செய்தது. இந்த வாழ்க்கையில் கொடுக்கலன்னா அது வாழ்க்கையே இல்லை. உயிராக இருந்தால் கூட கொடுத்து விட வேண்டும், அதுதான் வாழ்க்கை. அப்படியே வாழ்க்கைங்கிற கனவு ரந்தி தேவனுக்கு முன்னால் அப்படி போச்சு அப்படின்னு அந்த கதையை முடிவு செய்தது. ரந்தி தேவன் அதுக்கப்புறம் என்ன ஆனாருங்கிறதெல்லாம் விட்டுடுவோம். மகாஸ்வாமி இந்த கதையை கோட் பண்ணிட்டு சொல்கிற, ரந்தி தேவன் அந்த சமயத்தில் அந்த தண்ணீரை கொடுத்து விட்டு அந்த சமயத்தில் ரந்தி தேவன் சொன்னதாக 2 ஸ்லோகங்கள் உண்டு. அதில் ஒரு ஸ்லோகம் எவ்வளவு முக்கியம் தெரியுமான்னு காட்டுறார். When he was almost giving everything, there was nothing left, not even a sip of water. அந்த சமயத்தில் ரந்தி தேவன் சொன்னதாக ஒரு ஸ்லோகம் உண்டு. ரொம்ப அழகான ஸ்லோகம் அது. எனக்கு என்ன வேணும், நான் என்ன கேட்குறேன், எனக்கு எதை தர வேண்டும் அப்படின்னு பகவான்கிட்ட கேட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோகம். ந காமயே அகம் கதிம் ஈஸ்வராத் பராம் அஷ்டர்த்தி யுக்தாம் அப்புனர்பவம் வா. நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன், எதை கேட்கல. ந காமையே, நான் விரும்பலை, எதை விரும்பவில்லை, உயர்வில் இருக்கக்கூடிய தெய்வமே, ஈஸ்வராத் பராம், பரம்பொருளே, நான் முன்னிடத்தில் கேட்கவில்லை, நான் விரும்பவில்லை. எதன்னு கேட்டா அஷ்டர்த்தி யுக்தாம் அப்புனர்பவம். இந்த 2ஐயும் நான் கேட்கல. ஒன்று அஷ்டர்த்தி. அஷ்டர்த்திங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அஷ்டமா சித்தின்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த அஷ்டமா சித்தி. அஷ்டமா சித்தி கையில் இருந்ததுன்னா என்ன வேணாலும் சாதிக்கலாம். இருக்கிறதுலையே ரொம்ப சின்னதாக அணிமாலை மாறிடலாம், இல்லை ரொம்ப பெருசாக மகிமாலை மாறலாம். லகிமா ரொம்ப லைட் வெயிட்டடாக மாறலாம், கரிமா ரொம்ப ஹெவியாக மாறலாம், கூடு விட்டு கூடு பாயலாம், எல்லாரையும் வசியம் செய்யலாம். இதெல்லாம் அஷ்டமா சித்தியில் இருக்குது. அஷ்டமா சித்தியில் 1-2 இருந்தால் கூட போகிறோம், 8 கூட வேண்டாம், 1-2 இருந்தால் கூட உலகத்தையே வாங்கிடலாம். நான் அதெல்லாம் கேட்கல. நான் காமையே அஷ்டர்த்தி யுக்தாம், எனக்கு அது வேண்டாம். அதே மாதிரி அப்புனர்பவம்,
புனர்பவம்னா அடுத்து பிறக்கக்கூடிய பிறவி, நல்ல பிறவி வேண்டும். அந்த பிறவி நல்ல பிறவி கூட இல்லை, மீண்டும் பிறக்காமல் இருப்பது. புனர்பவம்னா மீண்டும் பிறத்தல். புனர்பவம் அப்படின்னா மீண்டும் பிறக்காமல் இருத்தல். சாதாரணமாக என்ன கேட்பார்கள்? எனக்கு மோட்சம் வேண்டும், முக்தி வேண்டும். மோட்சம் வேண்டும், முக்தி வேண்டும்னா மீண்டும் பிறவாமை என்கிற நிலை, அதுதானே. நான் அதையும் கேட்கல, அஷ்டமா சித்தியும் கேட்கல, மீண்டும் பிறக்காமல் இருக்கக்கூடிய அந்த மோட்ச நிலைமையையும் கேட்கல. பிறவாமை வேண்டும்னு கேட்டா காரைக்காலமையார், அந்த பிறவாமையை கேட்கல. எனக்கு மோட்சத்தை கொடுத்து விடு, நான் எப்போதும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும்னு அதையும் கேட்கல. அந்த எலிவேட்டட் லெவலை கேட்கல. இல்லை, இங்கே வாழும்போதே அஷ்டமா சித்திகள் இருக்கக்கூடிய அந்த எலிவேட்டட் லெவலையும் கேட்கல. எனக்கு என்ன வேணும் தெரியுமா? ஆர்த்திம் பிரபத்யே அகில தேக பாஜாம் அந்தஸ்திதோ ஏன அந்தஸ்திதோ ஏன பவந்திய துக்காக. எனக்கு என்ன வேணும் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல வகையான ஜீவன்கள், தேகம் பெற்ற உயிர்கள். தேகம் பெற்றனா அதில் தாவரம் கூட சேர்த்தி தான். அகில தேக பாஜாம், இந்த தேகம் பெற்ற உயிர்கள்லாம் இருக்கே, இந்த உயிர்களுடைய துக்கம் எங்கே இருக்கும்? உயிர்களோட துக்கம் எங்கே இருக்கும்? நாம் யாராவது மனசில் எனக்கு ரொம்ப வருத்தம்ங்கிறோம், அந்த வருத்தம் எங்கே இருக்குது? எங்கேயோ உள்ளுக்குள்ள மனசில் தானே இருக்குது. அந்தஸ்திதம், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தேகம் பெற்ற உயிர்களின் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய துக்கம் இருக்கே, அந்த துக்கத்தை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். அந்த துக்கமாக இருந்து அதை நான் அனுபவிக்க வேண்டும். ஆர்த்திம் பிரபத்யே, ஆர்த்தினாலே துக்கம்னு அர்த்தம். நான் அந்த துக்கத்தை கேட்கிறேன். எந்த துக்கத்தை? உயிர்கள் அனுபவிக்கக்கூடிய துக்கம் இருக்கே, அந்த துக்கத்தை எனக்கு கொடுத்து விடு. அந்த துக்கத்தை நான் அனுபவிக்கிறேன். அவர்களெல்லாம் அந்த துக்கம் இல்லாமல் இருக்கட்டும்னு அதுக்குள்ளே இருக்கிற இம்ப்ளிகேஷன். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய துக்கம், வெளியில் இருக்கக்கூடிய துக்கம் கூட இல்லை. வெளியில் இருக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துக்கம் இருக்கே, வலியாக இருந்தால் கூட, கை வலிக்கிறதுனா கூட அதனுடைய வலி எங்கே இருக்கும்? உள்ளுக்குள்ளே தான் அதனுடைய அனுபவம். அந்த துக்கத்தை எனக்கு தந்துவிடு. நான் உள்ளுக்குள்ளே போய் தங்கி விடுகிறேன். அந்தஸ்திதே, அவர்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துன்பத்தை, அந்த துயரத்தை எனக்கு கொடுத்து விடு. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய சகல லோகத்திலேயும் இருக்கக்கூடிய அகிலத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களையெல்லாம் நான் தாங்கிக் கொள்கிறேன், அதை நான் அனுபவித்துக் கொள்கிறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா, அப்படின்னு வேண்ட வேண்டும்னு சொன்னால் அந்த ரந்தி தேவனுடைய பரோபகாரம்ங்கிறது என்ன? அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்காக தன்னையே கொடுப்பது தான் பரோபகாரம். இது சொல்லிட்டு மகாஸ்வாமி சொல்கிறார், இந்த அளவுக்கு எல்லாரும் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, எல்லாரும் ரந்தி தேவனாக இருக்க முடியாது. ஆனால் குறைந்தபட்சம் நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுன்னு பண்ணலாமா இல்லையா? அந்த மாதிரி பண்ணுறதுக்குத்தான் உண்மையிலேயே கம்யூனிட்டி சர்வீஸ் என்று பெயர். இது எதுக்காக சொல்கிறாருன்னா,